ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மாஸ்டர் யாழ். ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் வீக்காக மாற்றி எல்லாருக்குமே வீட்டில் உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. அதனால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல. அப்படி உடம்புக்கு முடியாமல் போனப்போ பாப்பு எனக்காக வீட்டில் சமைச்சாங்க. நார்மலாக உடம்பு முடியாமல் இருந்தால் சரியாகிற ஸ்டேஜில் வாய்க்கு நல்ல நல்ல சாப்பாடாக சாப்பிட்டு பார்க்கணும் போல் இருக்கும். அப்படி இருந்து பாப்பு கிட்ட கேட்ட ரெசிபி தான் இது. எப்பவும் நார்மலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் வடி பிரியாணி மாதிரி இந்த எக் பிரியாணியை ட்ரை பண்ணியிருந்தாங்க பாப்பு. இந்த ரெசிபிக்கு எக்கை பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுபோல் ரைஸையும் தனியாக பாயில் பண்ணி எடுத்துக்கணும். எங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிக்காது, ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸையே யூஸ் பண்ணியிருந்தோம். ரைஸ் பாயில் பண்ணக்குள்ளவே கூட பே லீஃப், ஏலக்காய், சில்லி, அதாவது க்ரீன் சில்லி, கொஞ்சமாக சீரகம், ஆயில், சால்ட் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் அப்படியே எக் பாயில் ஆனதும் ஆயிலில் சில்லி, டர்மரிக் பவுடர், சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. கூடவே ஆனியனை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பர்சனுக்கு ஒரு மாதிரி உடம்பு. எனக்கு வேர்க்காது, பட் பாப்புக்கு சும்மாவே பயங்கரமாக வேர்க்கும். பாவம் எனக்காக கஷ்டப்பட்டு இந்த வேர்வையில் சமைச்சிட்ருக்காங்க. வெறுமனே எக் ரைஸ் சாப்பிட பிடிக்கலன்னு நாங்கள் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணோம். இது ஆப்ஷனல் தான். இப்போ பேனில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் டொமேட்டோ நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது இதில் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கியூமின் பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கூடவே க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லை, அதனால இருட்டில் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ தான் கரண்ட் வந்துச்சு. ஸோ இப்போ நல்லா ப்ரைட்டாக இருக்கும் பார்க்கவே. கூடவே நான் கேர்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். கேர்ட் போட்டு ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஏன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை கொஞ்சமாக இதில் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதுவரை வீட்டில் எந்த சமையலுக்குமே ஆனியனை இவ்வளோ டீப் ஃப்ரை பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் டீப் ஃப்ரை பண்ணுறோம். நல்ல வாசனை செம்மையாக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலில் நல்லா பிரிஞ்சு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது பொட்டேட்டோ, எக் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கூடவே கொரியாண்டர் லீஃப், தேவைப்படுற அளவுக்கு சால்ட் போட்டுட்டு கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வாட்டர் விட்டு கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் போட்டு மேலே நெய் போட்டுட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியனை நல்லா தூவி விட்டுக்கோங்க. இதை தம் போட்டுற வேண்டியதான். 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நான் ஆல்ரெடி அது 90% பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லோட எக் பிரியாணி ரெடி. இன்னும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா கேசரி பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வடி பிரியாணி செட் பண்ணும் போதே லைட்டாக தெளித்து விட்டு செட் பண்ணிக்கலாம் லேயராக. அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா கலராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். என் பாப்பு லவ்வோடு சமைச்ச பிரியாணி செம்மையாக இருந்துச்சு.